சொல்லுவது நூற்றாண்டு. உலகம் முழுக்க தெரியாத ஒரு மர்மம். ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு தான் உலகம் முடிந்துவிடும் என்று மக்கள் நம்பிய காலம் அது. அட்லாண்டிக் கடலுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியாவை தேடி மேற்கு கடலில் புறப்பட்டார். ஆனால் இந்தியா கிடைக்கவில்லை. கரீபியன் தீவுகள்தான் கிடைத்தது. அவருக்கு அது இந்தியாதான் என்று தோன்றியது. அதே நேரத்தில் 1498 வாஸ்கோ ட காமா இந்தியாவின் கோழிக்கோட்டை அடைந்தார். உலக வணிகத்தின் இதயம் இந்தியாதான். அமெரிக்கோ வெஸ்புச்சி உண்மையை சொன்னார். இது இந்தியா இல்லை, இது ஒரு புதிய உலகம். அதனால் அந்த கண்டத்திற்கு அவர் பெயரே வைக்கப்பட்டது, அமெரிக்கா. 1607 ஜேம்ஸ் முதல் இங்கிலாந்தில் ஜேம்ஸ் டவுன் உருவானது. ஈஸ்ட் கோஸ்ட் முழுவதும் பிரிட்டிஷ் குடியேற்றங்கள் வளர்ந்தன. 1763க்கு பிறகு பிரிட்டன் கடனில் மூழ்கியது. அமெரிக்க குடியேற்ற மக்களிடம் அதிக வரி. நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். 1773 பாஸ்டன் டீ பார்ட்டி. தேயிலை கடலில் வீசப்பட்டது. ஜூலை 4 1776 தாமஸ் ஜெஃபர்சன் எழுதிய சுதந்திர பிரகடனம். அமெரிக்கா இனிமேல் ஒரு தனி நாடு. முதல் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன். அடிமைத்தனத்துக்கு எதிராக பிறந்த நாடு. உரிமைக்காக போராடி வென்ற மக்கள். அந்த நாட்டுதான் அமெரிக்கா. ஆனால் இன்று அந்த நாடு உலக ஆதிக்கமாக மாறியிருக்கிறது. வரலாறு எப்போதும் ஒரு வட்டம்தான்.